கட்சிக்கு ஒரு அமாவாசை இருந்தா பரவாயில்ல, இங்க கட்சியே அமாவாசையா இருந்தா என்னதான் பண்றது? ஐயோ, இன்னைக்கு ஆடி அமாவாசை வேற. ஆண்டவா என்ன ஆசீர்வாதம் பண்ணு. இவருக்கு பொது செயலாளர் பதவி கொடுத்ததுக்கு பதிலு பிரச்சனை செயலாளர் பதவியை கொடுத்திருக்கலாம். கட்சியில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பரப்புறாரோ இல்லையோ, பிரச்சனையை தான் தினம் தினம் பரப்பிட்டு இருக்காருங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் தான். இப்போ பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவி. ஜேவினா நீங்க ஒண்ணு ஜோசப் விஜய்னு நினைச்சிடாதீங்க, ஜோக்கர் விஜய். ஐயோ, இத வேற சொல்லிட்டேன். அம்மாவே அடிக்கிறானுங்க. இன்னைக்கும் கமெண்ட்ல வந்து அடிப்பாங்கன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் சொல்லல ஜோக்கர் விஜய்னு சொல்லிட்டு பல பேர் கொண்ட கும்பல் வந்து ஜேவினா ஜோசப் விஜய் கிடையாது, ஜோக்கர் விஜய் தாங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். அதுவும் எதனால? நம்ம புஷி ஆனந்த் அவர்களுடைய பேச்சை கேட்டு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு சுத்துறாங்க. நம்ம பொதுச் செயலாளர் இருக்கார்ல, அவரு சேலத்துல ஒரு மீட்டிங் போயிருக்காரு. அந்த மீட்டிங்ல தான் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி சிறப்பான சம்பவத்தை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு. ஐயா ஆனந்த் அவர்களே, நீங்க அமைதியா இருந்தா அவருக்கு வர வேண்டிய ஓட்டாவது வரும். நீங்க நான் பொதுச் செயலாளர் சும்மா இருக்க மாட்டேன்னு இஷ்டத்துக்கு அங்கங்கன்னு வாய விட்டீங்கன்னு வைங்க, வர வேண்டிய ஓட்டும் கோவிந்தா கோவிந்தா. அவ்வளவுதான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? வணக்கம் மக்களே, நம்ம ஷோ பேர் 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்படுகிறீங்களா? இனிமே தனம் தனம் கேள்விப்படுவீங்க. கோவிந்தான்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நம்ம அனில் தம்பி ஒருத்தர் நம்ம அண்ணனை ஜோக்கர் ஆக்கிட்டு இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு தாவி இருக்காரு. அனில்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்துல அமைதியா இருக்காது, அங்கிட்ட இங்கிட்ட தாவிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு தாவி இருக்காரு இந்த குட்டி அனில். இவரோட வீடியோ வந்து நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க. விஜய் அண்ணே, இந்த மாதிரி நான் முடிச்சிட்டேன், விஸ்காம் தான் படிக்கலான் இருக்கேன், காலேஜ் எல்லாம் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஹாய் தளபதி விஜய் அண்ணா. அண்ணா, நான் வந்து விஸ்காம் தான் எடுக்கணும்னு நினைச்சேண்ணா. இந்த ஒரு வருஷம் எனக்கு காலேஜ் போனேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி விஸ்காம் எடுக்கலான்னு இருக்கேன் சென்னையில. நீங்க இந்த காலேஜ் மட்டும் சேர்த்து விடுங்க. அதுக்கு கீழே வந்து எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், நீ அந்த கட்சியில இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த தம்பி இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. ஏங்க, நான் அந்த கட்சியில உறுப்பினருங்க, என்ன ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்களேன், மதுரை டிவிக்கு ஐடிவி இன்ஸ்டாகிராம் ஐடி சப்போர்ட்டுக்கு வரும்னாரு. டேய், என் பின்னாடி சப்போர்ட் இருக்குன்னு தெரியுமா? மதுரை டிவிக்கு ஐடிவிங்க அந்த ஐடி எனக்கு சப்போர்ட். இப்ப பொதுவா நம்மள யாராவது அடிச்சா நம்ம ஆளுங்களை தான் சப்போர்ட் கூட்டுருவோம். ஆனா இந்த குட்டி அணில் இன்ஸ்டாகிராம் ஐடியை சப்போர்ட் கூட்டு வந்துச்சு. அப்பவே இதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இவர் எப்படிப்பட்ட ஒரு நபர்னு சொல்லிட்டு. இப்போ தமிழக வெற்றி கழகம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்காரு. தம்பி, இந்த அண்ணன் பிடிக்கலன்னு அந்த அண்ணன் போயிருக்க, போக போக தெரியும் அந்த அண்ணன் எப்படின்னு. நாளைக்கு அந்த கட்சியில இருந்து எந்த கட்சிக்கு போக போறாரு? இன்னைக்கு நம்ம ஷோல பொக்கே ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்டட்லி புஷி ஆனந்த் அவர்களுக்கு தாங்க. ஏன்னா ஜோசப் விஜயா இருந்தவரை ஜோக்கர் விஜயா ஆக்குனதுல முழு பங்குமே நம்ம ஆனந்தனுக்கு உண்டு. அதனால இன்னைக்கு பொக்கே கொடுத்து அவருக்கு தான் இந்த பாராட்ட தெரிவிக்க போறோம். சென்னை முழுக்க லைவ் கான்சர்ட் நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ கூட ஏதோ கான்சர்ட்ல பாடி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது டிவிக்கே மேடையில பாடின ஒரு பாட்டுங்க. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாத, பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தாலும் இணையாத, உலகத்தின் வழியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த இந்த அக்கா தான் இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு சுத்துறாங்கன்னா, இன்னொருத்தர் ரொம்ப பிரபலமான ஒருத்தர் லோயோலா ஓனர் மணி இருக்கார்ல, அவரும் மேடையில இன்னொரு பாட்டு பாடி இருக்காரு. இந்த இடத்துல அவர் பாடின வீடியோ வந்துரும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இத பார்த்துட்டு மக்கள் எல்லாம் இது மாநாடா இல்ல சூப்பர் சிங்கர் ஷோவான்னு தெரியல. அது மட்டும் இல்லங்க, இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழக வெற்றி கழகமா இல்ல தற்கூரிகள் வெற்றி கழகமா, கட்சி முழுக்க வரும் தற்கூரிகளாவே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா சட்டமன்றத்துக்கு போற மாதிரி தெரியல, சூப்பர் சிங்கர் ஷோக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ணே விஜய் அண்ணன், உங்களுக்கு ஒரு சிம்பிள் ரெக்வஸ்ட், இந்த மாதிரி ஆட்களை மட்டும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 2026 இல்ல 56 கூட நீங்க சிஎம் ஆறது டவுட் தான். இங்க இருக்கக்கூடிய சில பேரு இது பெரியார் மண்ணுங்க, திராவிட மண்ணுங்க அப்படின்னு புரட்சி கொடியெல்லாம் தூக்கிட்டு வராங்க. ஆனா இப்ப வரைக்குமே பட்டியலின மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போடுற அவலமும் இதே திராவிட நாட்டுல தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த போர்க்கொடி
தூக்கிட்டு வரீங்களே இது பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது வேடிக்கையா பார்த்துட்டு இருந்தீங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்க வேப்பந்தட்டை கிராமத்துல ஸ்ரீவேத மாரியம்மன் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோயில் திருவிழா அப்போ தேர் வரும் பாத்தீங்களா, அந்த தேரு பட்டியலின மக்கள் வாழக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெருக்கள்ல மட்டும் இத்தனை வருஷமா தேர் போகாம இருந்திருக்கு. அதுக்கு அவங்க கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த தடையும் இன்றி பட்டியலின மக்கள் வாழக்கூடிய தெருக்களுக்கு தேர் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட பெரியார் மண் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சே 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த தெருக்குள்ள தேரே போக போகுது. அப்போ சமூக நீதின்னு சொல்லிட்டு இது சமூக நீதிமான் பெரியார் மண்ணு வாய் எடுத்துட்டு வர எல்லாரும் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க? அப்ப சமூக நீதி எங்க காத்துல எதுவும் பறந்துட்டு இருக்கா? ஏன் கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதே. அண்ணே திரும்ப உங்க கண்ணு இன்னும் அந்த சைடு திரும்பலையோ? இன்னுமே பட்டியலின மக்களை ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க. என்ன நடந்தாலும் அவங்களை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. நீங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவர் தானே, இத பத்தியும் கொஞ்சம் பேசுங்க. சீட்டு மட்டும் கேட்டுட்டு இருக்காதீங்க, இதையும் நீட்டுங்க. ஆமா பாவம், நீங்களும் என்னதான் பண்ணுவீங்க? இத்தனை வருஷம் ஆகியும் உங்களுக்கே இன்னும் பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க. என்னத்த சொல்ல. இன்னைக்கு மீம் ஆஃப் த டே நம்ம ஷோல யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்டட்லி அனில் குட்டிக்கு தான். நம்ம அண்ணனை ஜோக்கர் ஆக்கிட்டு இங்க இருந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு தாவி போச்சுல ஒரு அனில் குஞ்சு, அவருக்கு தான் இன்னைக்கு மீம் ஆஃப் த டே கொடுக்க போறோம். நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வர வெள்ளிக்கிழமை தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் உரிமையை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு ஒரு நடைப்பயணம் நடத்த போறதா சொல்லியிருந்தாரு. ஆஹா, அதுல அவர் என்னெல்லாம் பேச போறாரு, என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாம் ஆர்வமா இருந்தோம். அவருக்கு எதிரி வெளியில இல்ல, அவர் குடும்பத்திலே தான் அப்படின்றத நிரூபிக்கிற விதமா இன்னைக்கு காலையில அவருடைய அப்பா ராமதாஸ் அவர்கள் டிஎஸ்பி அலுவலகத்துக்கு போய் அந்த நடைப்பயணம் நடக்க கூடாது, அதாவது உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம் நடத்த போறாங்களா, அந்த நடைப்பயணத்துக்கு தடை விதிக்க. ஏன்னா என்னுடைய அனுமதி இல்லாம ஏன் கட்சி கூட அவர் பயன்படுத்துறாருங்க, அதனால அந்த மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி ஆபீஸ்க்கே போயிட்டு ஒரு புகாரை கொடுத்துட்டு வந்திருக்காரு. பாத்தீங்கல்ல, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நல்ல குடும்பம். ஒரு பக்கம் அப்பா முறுக்கிக்கிட்டு போறாரு, இன்னொரு பக்கம் மகன் திருப்பிக்கிட்டு போறாரு. போற போக்க பார்த்தா இது பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி இல்ல, பங்காளி மக்கள் கட்சி மாதிரி தான் இருக்கு. அப்பா மகனையும் அடிச்சுக்கிட்டு சுத்துறாங்க. அப்ப கட்சியில இருக்க தொண்டர்கள்லாம் பிரிச்சுக்கிட்டு சட்டை கிழிச்சுக்கிட்டு சுத்த போறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா. இன்னைக்கு நம்ம ஷோல கொட் ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தான். ஐயா, நீங்களும் மக்களுக்காக பெருசா எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க, உங்க பையன் தான் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறாரு, அவருக்கும் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வரீங்களே, கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் என்ன? அதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொட்டை போட போறோம்.